கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கு கொஞ்சம் வெயிட். How to write a speech GCOL English. லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் வந்து how to write an article பார்த்தோம். இதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெஸ்ட் 16ல ஏ என்ற ஒரு ஆப்ஷன் அது வந்து ஆர்டிக்கல், பி என்ற ஆப்ஷன் அது ஸ்பீச், சி என்ற ஆப்ஷன் தான் அது எஸ்ஏ. அது நாளைக்கு நாங்கள் பார்க்க போறோம். எஸ்ஏ டி என்றது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஒன்று டயலாக், மற்றது ஸ்டோரிஸ். ஃபோக் ஸ்டோரியா இருக்கலாம், கிரியேட்டிவ் ஸ்டோரியா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்க போகுது. ரைட். மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ரைட்டிங் பார்ட்டை வந்து கிளாஸ் டைம்ல வந்து நாங்கள் இது செய்யறது இல்லை. ரைட். நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்றது இல்லை. ஸோ எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா இது வந்து எங்களுக்கு 15 மார்க்ஸ் தரக்கூடியது. நான் பிள்ளைகளுக்கு எப்பவுமே சஜஸ்ட் பண்றது, நீங்கள் ஸ்பீச் அல்லது ஆர்டிக்கல் எடுத்து எழுதுங்க. எஸ்ஏ எழுதுறதை விட அது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? அதோட செகண்ட் பார்ட்ல ரைட்டிங் பார்ட்டை ஃபர்ஸ்ட் செய்யுங்க ஒன்று. இந்த மாதிரி தேர்ட் டைம் எக்ஸாம்ல கனவேர் அதை ட்ரை பண்ணி நிறைய டைம் மிச்சமா இருந்தது சார் வந்து எனக்கு சொன்னது ஹாப்பியா இருந்தது. ரைட். கனவேர் அதை ட்ரை பண்ணியிருந்தேன் நீங்க. ரைட். அப்படி செகண்ட் பார்ட் செய்யல, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ட் செய்யல, ஃபர்ஸ்ட் ரைட்டிங் பார்ட் எடுத்து செய்வீங்களா இருந்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டான டைமிங் இருக்கும், நீட்டாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கும், மார்க்ஸும் கூடும். இப்போ நீங்க எஸ்ஏயோ அல்லது ஸ்பீச்சையோ நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் எழுத வேணும்னு சொல்லிச்சுன்னா அதுதான் ஒரே ஒரு வழி. நீங்க அதை வடிவா கன்சன்ட்ரேட் பண்ணி எழுதுவீங்களா இருந்தா வெற்றி. ஓகே அப்படியே. இப்ப நாங்கள் நேரடியா என்ன செய்ய போறோம்னா ஒரு ஸ்லைட்டா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு போறோம். கைண்ட்லி ப்ளீஸ் நீங்க நோட் பண்ணுங்க உங்களோட விஷயங்களை. இதுல முதலாவது ஸ்லைட்ல நான் இன்க்ளூட் பண்ணிருக்க விஷயம் ஹவு டு ரைட் அ ஸ்பீச், ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் வித் எக்ஸாம்பிள். அதுல என்ன இன்க்ளூடிங் சொல்லியிருக்கு. ஈஸி லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம் சக்சஸ், ப்ரிப்பேர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது விஷயங்கள் இந்த ஸ்லைடுக்குள்ள இருக்கு. அடுத்தது வாட் இஸ் அ ஸ்பீச், முதல்ல அதை தெரிஞ்சு கொள்ளணும். A speech is written to be spoken aloud. என்னத்துக்காக இது எழுதப்படுதுன்னு சத்தமா சொல்றதுக்காக. இது எக்ஸாம் பர்பஸ் எழுதுறோடைய அந்த ஃபார்மேட்டை நாங்கள் ஃபாலோ பண்ண வேணும். We talk directly to the audience. ஆடியன்ஸுக்கு டிரெக்டா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து யூஸ் சிம்பிள் அண்ட் கிளியர் சென்டென்சஸ். சரியா? டைம் இங்க வந்து அளவு கிராமட்டிக்கல் சென்டென்ஸ், ஒரு கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. அப்ப நீங்கள் வடிவ திங்க் பண்ணணும் வந்து இந்த கம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. சிம்பிளா உங்களோட ஓன் லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் இதை எழுதுவீங்களா இருந்தா சக்சஸ். ஏற்கனவே ஆர்டிக்கல்னு சொன்னேன், எஸ்ஐக்கு முதல் தான் சொல்ல போறேன். ஒரு நாளும் நாங்கள் பாடமாக்கி எழுதக்கூடாது. ரெண்டாலும் எஸ்ஏஸ் நாங்கள் தருவேன், சஜஸ்டட் எஸ்ஏஸ் ஸ்பீச் எல்லாம் தருவேன், பிரச்சனை இல்லை. ஆனா பாடமாக்கி எழுதக்கூடாது. ஓகே, அதை நீங்கள் உங்களோட ஐடியா கேட்ட மாதிரி மாற்ற வேணும், உங்களோட ஸ்டைல் எழுதணும்.
எங்களுக்கு திருத்தேக தெரியும் அது பாடமாக்கல எஸ்ஏயா இல்லது நீங்களா எழுதின எஸ்ஏயான்னு. ரைட். நீங்க vocabularies லேர்ன் பண்ணுங்க. நாங்க தேவைப்படுற எஸ்ஏஸ்ல வந்து என்னென்ன vocabularies இருக்குன்றதை லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி போட்டு போய் எழுதுவீங்களா இருந்தா ஈஸியா இருக்கு. ஓகே. அடுத்தது do not write like an essay. எஸ்ஏ மாதிரி எழுதக்கூடாது. இது வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க மார்க் பண்ணி எழுதி வைக்கணும். எஸ்ஏ மாதிரி எழுதிடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். இது எஸ்ஏ இல்லை, இது வந்து ஸ்பீச். ஓகே. இவ்வளோ விஷயம் உங்களோட ஸ்பீச்சில் இன்க்ளூட் ஆக வேணும்ன்றது சொல்லப்படுறது. ஓகே, பார்ப்போம். அடுத்த அடுத்த விஷயத்தை பார்ப்போம். எக்ஸாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கு என்று சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்ல என்னென்ன கேட்க போறேன் பாருங்க. இந்த 120 சொற்கள்ல இருந்து 200 சொற்களுக்கு எழுதினா காணுடன் போடப்பட்டிருக்கு. அது நான் உங்கள்ட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் 100 வேர்ட்ஸ், எபவ் 100 வேர்ட்ஸ் நீங்க எழுதுவீங்களா இருந்தா நீங்க அந்த மார்க்கிங் கிரைட்டீரியால சரியான வேர்ட்ஸை வந்து அதாவது மார்க்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லயும் மார்க்கிங் கிரைட்டீரியா காட்டினேன். ஆர்டிக்கலுக்கு எப்படி இருக்குமென்னு, ஸ்பீச்சுக்கு எப்படி இருக்குமென்னு காட்டுவேன். ரைட். ஸோ 120 சொல்ல இருந்து 200 சொற்களுக்கு நீங்க எழுத வேணும். டைம் வந்து அது இதுல நான் மென்ஷன் பண்ணது காரணம் வந்து அது 20 நிமிஷம் கதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும்ன்றதுக்காக மென்ஷன் பண்ணேன். மற்றபடி இங்கே ரைட்டிங் பார்ட்ல இது வந்து ஒரு சூட்டபிள் இல்லாத ஒரு விஷயம் டைமிங். அது மார்க்ஸ் ஃபார் கண்டென்ட், கிராமர், ஆர்கனைசேஷன் இதெல்லாமே வரும். ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். கண்டென்ட் இந்த லாங்குவேஜ்ன்றதான் கிராமர் என்று சொல்ல போடப்பட்டிருக்கு. CLOM மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், அதான் ஃபாலோ கரெக்ட் ஃபார்மேட் மெக்கானிக். அதுக்கெல்லாம் புள்ளிகள் இருக்கு. சரியான அதான் மார்க்கிங் கிரைட்டீரியா. அடுத்த பாப்போம். ஸ்ட்ரக்சர் இது இம்பார்ட்டன்ட். இது அதை எழுத ஆட்டிக்கும் இதை எழுதி வைக்கணும் கட்டாயம். கிரீட்டிங் போடவன். கிரீட்டிங் வந்து குட் மார்னிங், ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் அப்படியான சில விஷயங்களை நாங்கள் கிரீட்டிங்கா போடுவோம். மற்றது இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுக்க வேணும். என்னத்தை பற்றி நீங்கள் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட், ஐ வுட் லைக் டு ஸ்பீக் அபவுட் அப்படியான சில விஷயங்களை சொல்றது. பாடி பேராகிராஃப்ஸ் 10 கொடுக்கலாம். ரைட். அதுல என்னத்தை சொல்ல வாரம்னு சொல்லி. ரைட். அது நாங்கள் எக்ஸாம்பிள் வாங்கிக்கல பார்ப்போம். பாடி பேராகிராஃப்ஸ் அப்படி இருக்கு. அந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றின ஒரு ஸ்பீச் தேட போறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நீங்க அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்களா எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இன்றைக்கும் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விஷயத்தை நான் சொல்லித்தரேன். அடுத்த கன்க்ளூஷன், ஒரு முடிவு ஒன்று எழுதணும். கன்க்ளூஷன் கடைசியாக ஒரு கிரீட்டிங்கை போடுவோம். அது தேங்க்யூ என்ற மாதிரியான கிரீட்டிங். இந்த வள விஷயமும் எங்களுக்கு முக்கியமானது. அதை நோட் பண்ணி வைங்க. ஓகே, அடுத்த பார்ப்போம். கிரீட்டிங்கை ஹவு டு ஸ்டார்ட், இது கட்டாயம் உங்களுக்கு தேவை. எழுதி வைங்க, கட்டாயம் எழுதுங்க. பிகின் பொலைட்லி, சரியா? அதாவது மரியாதையா ஸ்டார்ட் பண்றது. எக்ஸாம்பிள் வந்து குட் மார்னிங் எவ்ரிவன், குட் மார்னிங் ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரைட். அப்போ இப்படி ஸ்டார்ட் பண்றது முக்கியமானது. ஓகே. குட் மார்னிங் எவ்ரிவன், குட் மார்னிங் ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட். ஓகே, ரைட் டவுன் ப்ளீஸ். எழுதி 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 கவனிச்சு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது மைண்ட்ல பதியும். கட்டாயம் வரும் ஸ்பீச். மைக்ரேஷன் எல்லா பாஸ் பேப்பர்லையும் எல்லா வகையான இதுவும் இருக்கு. டயலாக் ஸ்டோரிஸ் தவிர. டயலாக் ஸ்டோரி ஒருக்கா ஸ்டோரி வரும், ஒருக்கா டயலாக் வரும். அப்படி மாறி மாறி வரும்.
ஓகே, எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் இன்ட்ரடக்ஷன். நான் வந்து எப்படி இது செய்யறேன் எழுதுங்க விளங்கப்படுத்துறேன். Tell what are you going to speak about. என்னதை பற்றின I am going to speak about ஸ்டார்ட் பண்ணுவீங்க. Write 1 to 10 sentences only. இதுல வந்து நாங்கள் ஒன்று அல்லது ரெண்டு சென்டென்ஸ் எழுதினா காணும். எக்ஸாம்பிள், டுடே ஐ am going to speak about the value of time என்று எழுதலாம். இதுதான் எனக்கு value of time என்ற ஒரு இது வந்தது என்ன, அதாவது டாபிக் ஒன்று வந்தது என்ன. Tell what you are going to speak about. Write 1 to 2 sentences. நான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் தாரதுக்கான நீங்க எழுதணும்ன்றதுக்காக எவ்ரி ஒன் ப்ளீஸ் ரைட். இது எழுதினா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். பாடி பேராகிராஃப் 1. பாடி பேராகிராஃப் 1ல இம்பார்ட்டன்ஸ் தரப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளைன் வை த டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதானே அந்த டாபிக் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் என்றதை எழுதலாம். கிவ் ஜெனரல் ஐடியாஸ். பொதுவான யோசனைகள், என்னென்ன ஐடியாஸ் இருக்கு அதை பற்றி. ஒரு ஸ்பீச்சை நீங்க வாசிச்சு பாக்குறீங்களன்னு சொல்லி சொன்னா இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கன்சென்ட்ரேட் பண்ணி வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஹால்ல போயிருக்கீங்களா ஒரு ஃப்ரேம் ஒன்று மைண்டுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்படியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, ஃபைனலி, இந்த மாதிரி. அப்ப பிகின் பண்ணீங்கள, ஸ்டார்ட் பண்ணீங்கள, யூஸ் ஃபர்ஸ்ட்லி. ஃபர்ஸ்ட்லி ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் திஸ், அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க சொல்லலாம். சரியா? அதெல்லாம் லிங்கிங் வேர்ட்ஸ் மாதிரியான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்லி அது இல்லை. ஓகேயா? பாடி பேராகிராஃப் 2ல அதுல பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படியான விஷயங்களை நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நோட் பண்ணுங்க, எனக்கு காப்பியில நோட் பண்ணுவீங்கன்னா நம்புறேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எக்ஸ்பிளைன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் at examples from school or daily life. Use secondly. ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி என்ற விஷயத்தை பாவிக்கிற மாதிரி. மோர் ஓவர், இதெல்லாம் எங்களோட லிங்கிங் வேர்ட்ஸா இருக்கு.
ஓகே, அடுத்த ஸ்லைட். பாடி பேராகிராஃப் 3 அட்வைஸ் ஓ சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். அதாவது give suggestions or solutions, encourage the audience, use finally, therefore, let us அப்படியான வேர்ட்ஸை நீங்க பாருங்க. எழுதுங்க. நான் ஸ்லைட்ல போறோடைய எனக்கு டைம் எடுக்காது, நீங்க எழுதுறது டைம் எடுக்கும். ஸோ அதனால நான் இதை போடுறேன் வந்து டைம் எழுதாமல் என்னத்துக்குன்னா எழுதுறதுக்கான. ஓகே, அது எப்படி நினைக்கிறேன். அடுத்தது கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்கணும். சம்மரைஸ் மெயின் பாயிண்ட்ஸ். மெயின் பாயிண்ட்ஸை வந்து சம்மரைஸ் பண்ண போறோம். கிவ் அ ஸ்ட்ராங் மெசேஜ். எப்பவுமே ஸ்பீச் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மெசேஜா இருக்கு. சரியா, மெசேஜ் மாதிரியான ஒரு விஷயமா நான் கொடுக்க போறேன். அடுத்து மேக் த ஆடியன்ஸ் திங்க் பாசிட்டிவ்லி, இந்த மாதிரியான விஷயம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளான ஸ்பீச்சை பார்க்கறது எண்டிங் லைன் எப்படி இருக்கணும்ன்றதை சொல்றேன். ஆல்வேஸ் ஃபினிஷ் பொலைட்லி, ரைட், தேங்க்யூ. டைம் பொலைட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனை கொடுத்து தேங்க்யூ போடலாம். இது ஒரு மாடல் ஸ்பீச் வந்து நான் சென்டென்ஸ் வைஸாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எழுதைக்குள்ள விளக்கமாக இருக்கணும். ரைட், அப்போ இதற்கா நீங்கள் எழுதி வைங்க. இதெல்லாம் ஃப்ரேசஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஃப்ரேசஸாக இருக்கும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல், டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Today I am going to speak about the value of time. Time is one of the most precious gifts in our life. Once we lose time, we can never get it back. Firstly, time helps us to achieve our goals and succeed in our studies. Students who use time wisely can complete. அடுத்த ஸ்லைட் வருது. ஸோ இதாக இருக்கா நீங்கள் நோட் பண்ணுங்க. இது வேல்யூ ஆஃப் டைம்க்குரிய ஸ்பீச் உரிய ஐடியா. இது வந்து ஐடியாஸ் தான். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த ஐடியாஸ். நீங்கள் இதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க, கொஞ்சம் விளக்கமாக ட்ரை பண்ண போறீங்க. சரியா, அப்போ நீங்கள் அந்த 200 வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை பிளான் பண்ண போறீங்க. இதை இருக்கா எழுதுங்க. பார்ட் 2 அங்கால பார்ப்போம். அடுத்தது எழுதி போட்டு ஒரு ஹேண்ட் ரைஸ் தாங்க பார்ப்போம். எழுதிட்டேன். சில பேர் என்ன செய்யறேன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிறகு எழுதுவோம்னு பார்க்கறது. அது பிறகுன்றது பிறகுதான், எழுதவே இல்லாது. ரைட், அப்ப நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சு பார்க்கறதான் எப்பவுமே நல்லா பிரயோசனப்படுத்தணும் டைம்.
ரைட். அதுக்கான பேர் நாங்கள் அனலைஸ் பண்ணபடியே அடுத்த இது போகிறோம். பார்ட் 2 இதற்கு நோட் பண்ணுவோம். செகண்ட்லி தொடர்பான விஷயம். இப்படி பாயிண்ட்ஸ் ஃபார்மா நாங்கள் ஸ்பீச்சை பார்க்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாக்கள் வரும். Secondly, time teaches us discipline and responsibility. People who are punctual are respected by everyone. Punctual வந்தா எல்லாரும் ஓகே இவர் டைமுக்கு வந்துடுவார். அந்த ரெஸ்பெக்ட் வந்து எல்லா மத்தியிலையும் இருக்கும். சரியா? However, wasting time leads to failure and regret. இப்போ நாங்கள் டைமை வேஸ்ட் பண்றது வந்து ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபெயிலியர் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த many opportunities are lost because of laziness and delay. இப்படியே ஜூம் கிளாஸ்ல நாங்கள் எழும்பி இது செய்யறதால எங்களுக்கு ஓகே லேசினஸ் இல்லை. லேசினஸ்ல படுத்திருக்கிறார்கள் அட்டன் பண்ணாதாக்களுக்கு எல்லாம் என்ன அது வந்து லொஸ் தான். இன்னைக்கு நித்திரைய பெருசா நினைக்கிறார்கள், நாளைக்கு எக்ஸாம்ல லொஸ் ஆகிடும். ஒரு பிரச்சனை இருக்கு. ஐடியாக்களை எடுக்கணும், இது செய்யணும். ரைட்டிங் பார்ட்ல நாங்கள் எங்களது ஐடியாஸ் காணாது. நிறைய விஷயங்கள் நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் டைம் ஸ்பெண்டிங். இப்போ ஒரு ஐடியாவோட போய்களையும் ஒன்றுமே தெரியாம போய் எழுதுறதுலயும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எக்ஸாம் பேப்பர்ல அதை உணர்வீங்க எழுது எக்ஸாம் ஹாலுக்கு. நாங்க வேற ஒரு உதாரணமா இன்னொரு ஸ்பீச் எழுதுகளையும் என்ன செய்வோம் நாங்கள், ஓகே இப்படி எல்லாம் இருந்தது, இப்படி எல்லாம் விஷயங்கள் படிப்பிக்கப்பட்டது, அதை வந்து நாங்கள் அப்ளை பண்ண வழி கிடைக்கல, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் இலவா ஒரு மூவ் பண்ற சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். ஓகே, இனி அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் லிங்கிங் வேர்ட்ஸ் தொடர்பான விஷயம். ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, ஃபைனலி. இதன் கட்டாயமானது. இது எல்லாத்துக்கும் நீங்க லிங்கிங் வேர்ட்ஸ் பாவிக்கணும். ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, ஃபைனலி, மோரோவர், தேர்ஃபோர், ஹவெவர், லெட் அஸ், அது லெட்ஸ் என்ன போடலாம். லெட்ஸ், we must, I hope. Okay, right. Important grammar tips கொஞ்சம் போட்டு வைங்க.
யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வேல்யூ ஆஃப் டைமுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் பாவிக்கிறோம். ஆனா மோஸ்ட்லி ஸ்பீச் எழுதுறேன்னா நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பாவிக்கிறாங்க. அது நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்க வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டென்ஸையும் ஒரு ரிவைஸ் பண்ணுங்க உள்ளே ஃபுல்லா. வேணுமெண்டா இந்த யூடியூப் வீடியோஸையும் நீங்க ஹெல்ப்புக்கு எடுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே அப்படியே. ரைட் ஷார்ட் சென்டென்ஸ். அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஃபெயிலியருக்கு காரணமா அமையும். செக் பங்க்சுவேஷன். பிஸ்ஸை போட்டிருக்கா, கமா இன்வெர்டட் கமா அதெல்லாம் போட்டிருக்கான்னு பார்க்கணும். காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். பெரும்பாலும் நோ கிரீட்டிங் நீங்க போட்டிருக்கிற விஷயம் வந்து இந்த இட்ஸ் லைக் கிரீட்டிங் இல்லாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போட்டிருக்கு. நோ கிரீட்டிங்னா கிரீட்டிங் போடக்கூடாதுன்னு யோசிக்காம கிரீட்டிங் இல்லாம இது வந்து இருக்கக்கூடாது, ஸ்பீச் இருக்கக்கூடாது, எஸ்ஏ மாதிரி எழுதக்கூடாது. இதில் எழுதப்பட்ட விஷயம் எல்லாம் செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். வெரி லாங் சென்டென்சஸ், விளங்காத திறமையை காட்டக்கூடிய சென்டென்சஸ் எழுதக்கூடாது. அப்புறம் அது வந்து உங்களுக்கு அப்பா மாதிரி. தேங்க்யூ போட மறக்க கூடாது. தேங்க்யூ போட்டு ஆகணும் கடைசியா. ஸ்டார்ட்ல நீங்கள் கிரீட்டிங் போடுறதுக்கும் தேங்க்யூ போடுறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு, 2-3 மார்க்ஸ் அதுக்கே வந்துடும். கிணவருக்கு அது விளாங்குறையில ஏதோ என்ன சொல்றது, ஒன்றுமே என்னதான் எக்ஸாம் எழுதியா நீ ஏமா ரிசர்ச். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அறியாம தான் என்னன்றது ஒரு ஒரு கன்சன்ட்ரேஷன் இல்லாம நோமலா செய்ய படிக்கிறது. படிவா யோசிச்சு உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பர் உங்களோட ரிசர்ச் நீங்க யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரிசர்ச். ஓகே, ப்ராக்டிஸ் டாபிக்ஸ் கொஞ்சம் தந்திருக்கிறேன். வேல்யூ ஆஃப் டைம் இதான் இம்பார்ட்டன்டா, இதோட நோட் பண்ண வைக்கணும். இந்த டாபிக் எல்லாம் நான் சஜஸ்ட் பண்ற டாபிக். இது உங்களுக்கு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெருமளவு இருக்கு. ஸ்பீச்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேல்யூ ஆஃப் டைம் வரலாம், கிளீன் ஸ்ரீலங்கா வரலாம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வரலாம், சர்வ் த என்வாயன்மெண்ட் வரலாம், மை ஸ்கூல் லைஃப். இது ஸ்பீச்சுக்குரிய டாபிக்ஸ். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற டாபிக்ஸ். நோட் பண்ணி வைங்க. கிளீன் ஸ்ரீலங்கா நான் ஆல்ரெடி போட்டேன், இன்றைக்கும் குரூப்ல போடுவேன். மற்ற மற்ற இதுல இருக்கிற வேல்யூ ஆஃப் டைம் இப்ப தந்தேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷும் வாழுது, ரெண்டையும் நாங்க பார்க்க போறோம். சர்வ் த என்வாயன்மெண்ட், மை ஸ்கூல் லைஃப், இதெல்லாம் நான் உங்களுக்கு குரூப்ல எஸ்ஏஸை வந்து நான் ஷேர், அதாவது ஸ்பீச்சை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணா நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்காம கொப்பிலேயோ இதுல எழுதி ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது கடைசி கட்டமா நாங்கள் ஃபைட்டிங் பார்ட்ட செய்யற விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ரீகால் பண்ணிக்கொண்டே இருக்கணும், மறந்துடும் எக்ஸாம். ஓகே, இது வந்து GCOL ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. ப்ராக்டிஸ் மோர் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ரைட், அதுதான் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்லைட். திரும்பவும் நான் இதே ஸ்லைட்ல இவ்வளோ நேரம் நீங்கள் நோட் பண்றது இவ்வளவு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. என்னென்ன டாபிக்ஸ் ஸ்பீச்
டாபிக்ஸ் வந்திருக்கு கடந்த காலங்கள்ல என்ற விஷயத்தை அடுத்து பார்க்க போறோம். ரைட், எழுதி கொண்டு கூட கனடா ஷேர் பண்ணணும். அதை ஷேர் பண்றேன். ரெண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டுல இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்தேன்னு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இவங்க ஆர்டிகல், ஸ்பீச், எஸ்ஸே, டயலாக் 2016 எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆர்டிகல், மை ஐடியா அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். ஸ்பீச் வந்து இன்டர்நெட்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ். இன்டர்நெட்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க பார்க்கணும்னா கிரேட் 10 புக்ல வந்து உங்களுக்கு அது கிளியரா இருக்கு. கிரேட் 10 புக்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை அது பேஜ் நம்பர் வந்து அந்த பேஜ் நம்பர் 59 நீங்க நோட் பண்ணி வைக்கணும். கிரேட் 10 புக்ல 59ஆம் பக்கம் 59. அதுல இன்டர்நெட்டோட பூனும் பேனும் இருக்கு. அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அதை வாசிச்சீங்கன்னா ஈஸியா நீங்கள் இந்த ஸ்பீச்சை செய்யலாம். 2016 வந்த ஸ்பீச் சரியா. எஸ்ஏ வந்து லெட்ஸ் ப்ரொடெக்ட் அவர் ஃபாரஸ்ட் இருந்திருக்கு. அடுத்த ருவினியன் மிகாரா அபவுட் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு 2016. 2017 ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் மேக் அவர் ஸ்கூல் த பெஸ்ட் ஸ்கூல் இன் த டிஸ்ட்ரிக்ட் சரியா. அதாவது மாவட்டத்துல பெஸ்ட் பாடசாலையை உருவாக்குறது. வாட்சிங் டெலிவிஷன் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்திருக்கு ஆர்டிக்கலா. அடுத்தது எஸ்ஏ வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ப்ரிவென்டிங் டெங்கு இன் அவர் ஏரியா. The story as I approach the deserted house. அது கிரியேட்டிவ் ஸ்டோரியா வந்திருக்கு. 2018 பார்த்தோம்னா டயலாக் தான் வந்திருக்கு. அங்கேயும் ஸ்பீச் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூசிங் பொலித்தீன் வந்து. எஸ்ஏ வந்து ஸ்போர்ட்ஸ் as an important part of a student's life. ஆர்டிகல் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். அதான் வெண்டலிசம் தொடர்பான விஷயம் தான் அந்த 2018 ஆர்டிக்கல். உங்களோட முதலாவது பாடம் ஓலவர் புக்கில் முதலாவது பாடம் வெண்டலிசம் தான். அது தொடர்பான ப்ராப்பர்ட்டின்னு வந்தாலே நீங்க வெண்டலிசம் தொடர்பான விஷயத்தை எழுதினாலே உங்களுக்கு ஃபுல்லா வந்துருங்க. 2019 பார்த்தோம்னா ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் ஐடியாஸ் டு அ ஹெல்த்தி லைஃப். இந்த முறையும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹெல்த்தி ஃபுட் தொடர்பான விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன். ஹெல்த்தி ஃபுட் தொடர்பான விஷயத்த நீங்க பார்க்கலாம்னு சொல்லி சொன்னா 10ஆம் ஆண்டு புத்தகத்துல கிரேட் 10 புக்ல
பேஜ் நம்பர் 82ல இருக்கு ஹெல்த்தி ஃபுட். அதோட நான் ரெஃபரன்ஸா தரேன். என்ன உங்களுக்கு விளங்கணும். இந்த எஸ்ஏகள் ஆர்டிக்கல் அதெல்லாம் சும்மா தாரையில உங்களோட புக் ரிலேட்டடா தான் தாரேன். அடுத்த பாருங்க, அதுல 2019 முடிஞ்சது. 20 நேச்சுரல் பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, நேச்சுரல் பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. அடுத்த குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் ப்ரிவென்ட். இந்த டெங்குக்கள் விஷயத்தையும் இங்கேயும் எழுதலாம். குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் ப்ரிவென்ட் ஸ்ப்ரெடிங் ஆஃப் டிசீசஸ். அதாவது கொரோனா டைம் வந்தது, கொரோனா பற்றி தான் கூட எல்லா பிள்ளைகளும் எழுதியிருந்து. மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். வேக்சின் எடுக்க வேணும், ரைட்? ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் ஐடியாஸ். அடுத்த சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். 2020 சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எங்க எடுக்கலாம்னு சொன்னா பேஜ் நம்பர் 51 10ஆம் ஆண்டு புத்தகத்துல 51ஆம் பக்கத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஐடியா எல்லாம் வருது. நோட் பண்ணுங்க, இதெல்லாம் ஐடியாஸ், நான் தான் ஐடியாஸ். ஓகே, ரைட். ரிஸ்வியும் ஷெனாலும் டிஸ்கஸ் பண்ணினேன். என்னதுன்னா what they did during holidays. என்ன எல்லாம் யூஸ் பண்ண, அதாவது ஹாலிடேஸ்ல என்ன செய்தது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் another language. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் நீங்க பாதிக்கலாம். The home gardening தொடர்பான விஷயம், ஸ்பீச். How I managed to study during the COVID-19 pandemic. அது 2021 இருந்தான். ஹிமாலயன் குமாரி ஷேரிங் their past experience. தொடர்ந்து எங்களுக்கு டயலாக் வந்திருக்கு. 20 டயலாக், 21 டயலாக், 22 டயலாக். Apologizing your neighbor for breaking their window accidentally. 3 வருடங்கள் தொடர்ந்து டயலாக் வந்திருக்கு. 20, 21, 22. Importance of outdoor activities தொடர்பான விஷயம். Introducing Sri Lanka at the International Student Conference. ஸ்பீச். ஸ்பீச்ல நீங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கா சொல்லப்பட்ட 23ல ஸ்டோரி வந்திருக்கேன். 24ல டயலாக் எதிர்பார்க்கப்பட்டது, வரையில ஸ்டோரி தான் வந்தது. அப்ப 100% டயலாக் வேறும் இந்த முறை உங்களுக்கு. சரியா? அப்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் இருக்கு. நான் ஏற்கனவே ஸ்பீச்சுக்குரிய ஆர்டிக்கலுக்குரிய உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன வரும் என்ற விஷயம் தந்திருக்கலாம் அந்த இதுல. நாங்கள் இப்ப பார்த்தது கடந்த காலங்கள்ல வந்த ஐடியாஸ், ஐ மீன் என்னென்ன எஸ்ஏ கொஷின்ஸ் வந்திருக்கேன். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோசியல் மீடியா அதெல்லாம் இருக்கு. இந்த கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். அதையும் சும்மா ரீட் பண்ணி பாருங்க. இப்ப நாங்க முடிவுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் பார்த்த விஷயம் ஃபுல்லா ஸ்பீச் தொடர்பான விஷயம். ஸ்பீச்சை நாங்கள் எப்படி எழுதணும், என்னென்ன ஸ்பீச் எல்லாம் கடந்த காலங்களில் வந்திருக்கு என்ற மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் பார்த்தோம். சரி, எஸ்ஏ மாதிரி எழுதக்கூடாது. இந்த டைலாக்குலாம் சாம்பிள் இருக்கம்மா, இதில் போட்டுருக்கேன்.
ரைட். தொடர்ந்து பேசுவோம் நாளை. நாளைக்கு வந்து நாங்கள் எஸ்ஏ எழுதுறது தொடர்பான விஷயங்களை பார்ப்போம். பாய் பாய், டேக் கேர்.